ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோப்ளாக்ஸ் ஃப்ரம் சிம்பிள் ஸ்டெப்ஸ். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்தாச்சு. போயிட்டு ரெட் கலர் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ப்ரஷ் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படியே வந்துட்டு போனால் ரைட் சைடுன்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட மாட்ட கூடாது, மாட்டினோன்னா அதுதான் நம்ம காடி பண்ணிடுவோம். இவன்கிட்ட மாட்டாமல் போகணும். டோருக்கு ரெட் கலர் போடு 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 இடாத. ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு ரெட் கலரோட வெண்ட்டை ஓப்பன் பண்ணோம். அதுவும் இங்கே தான் இருக்குது. ஓகே, இது வேறையா குதிச்சு குதிச்சு போகும். ஃபஸ்ட்டே நமக்கு சரி பண்ணுதில்ல. பார்த்து 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 ஓகே ஓகே கரெக்டாக தான் போகிறோம். இப்படியோ ஓகே முடிக்கிறோம். சூப்பர். ஐயோ, லாஸ்ட்டாக வந்து வந்துருக்கோம். ரொம்ப கடுப்பு ஏற்றுது இது. பார்த்து 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 ஓகே கரெக்டு. போயிடு, கரெக்டாக போயிடு. அப்போ வந்துச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கணும். அப்படியே ப்ரெஷ் இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சு கலரோட இதை வந்துட்டு டோரை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். தேடுறதே கஷ்டம். எங்கே இருக்குதுன்னே தெரில. எவ்வளோ நேரமாக தேடணுன்றீங்க. இங்கே இருக்குமா? அங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது. ஓகே ஓகே. ஆரஞ்சு வெண்ட், ஆரஞ்சு வெண்ட். இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது. இட்ஸ் பிகின். இது என்ன சேஃப் ஜோன்? இது ஸ்டார்டிங் பாயிண்டா? ஓகே ஓகே. திரும்ப உள்ள போயிட்டு சைடில் இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் எடுக்க வந்த இடம் தானே? ஆமாம் ஆமாம், அவன் வரான்னு நினைக்கிறான். அதனால தான் இங்கே பாருங்க கிரே கலரில் ஆகுது. அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவன் வந்தானா கிரே கலரில் ஆகிடும். அவன்கிட்ட மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு நம்ம எந்த கலரில் இருக்கோமோ அந்த வாலில் வந்துட்டு மறைஞ்சிக்கணும். இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது. ப்ளூ கலர் தான் இங்கே இருக்குது. ஆரஞ்சு கலர் எங்கே பார்ப்போம் பார்ப்போம். கிடைக்காமையே போயிடும். ஸோ பாதி ஆரஞ்சு பாதி ஒயிலட்டு நிற்கிறோமே. இந்த பக்கம் என்ன இருக்கும்? திரும்பவும் ப்ளூ இருக்கிறதுக்கே வந்துடும். ஏன்னா படிக்கட்டு பிளாக் கலரில் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில். உள்ளே போய் பார்ப்போம். ப்ரஷ் இருக்குது கைஸ். ஓகே, ப்ரஷ்ஷை கலெக்ட் பண்ணிட்டோம். ப்ரிட்டி மச் ஹாஃப் வெட் பண்ணா. இந்த இப்படி போனோன்னா அவன் நம்மளை பிடிச்சிருவான். அதனால் நம்ம ரிவர்ஸ் போட்டு அப்படி போவோம். வந்த வழியிலே திரும்பவும் போயிடுவோம். அவன் வரானா இல்லையான்னு தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை வரல. ஓகே, நம்ம போகலாம். அப்படியே போயிட்டு ஆரஞ்சை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அது ஒரு பெரிய டாஸ்க். ஐயா வரான். அப்போ அடி தப்பிச்சோம். நான் மனத்தையும் ஷோலையும் முடிச்சு விட்ருப்பான். ஓகே ஓகே. ஐயோ திரும்ப வரான். நீ வந்தாலும் அப்படியே அப்படியே ஸ்க்ரீனே ஃபுல்லாக கிரேவாகிடும். அதுதான் இதில் அது ஒரு இண்டிகேஷன் மாதிரி. நல்ல ஃபீச்சர். ஓகே கமான். இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது. இதோட 7 ப்ரஷ் எடுத்துட்டோம். இன்னொரு 5 ப்ரஷ் தான் எடுக்கணும். 6 ப்ரஷ் எடுக்கணும். 6 ப்ரஷ் எடுக்கணுமா? ஜஸ்ட்டு மனத்துக்கு போயிடணும். சாவடிச்சிருப்பான். தப்பிச்சிட்டோம். ஓகே ஓகே போவோம். ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு கலர் டோர் எங்கே தான் போச்சுன்னே தெரில. இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கனே தெரில. வரான். இவன் யார்? லியோ 02005 யார்? நம்மளே ஃபாலோ பண்ணுறான். எல்லோ கலர் டோரும் இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் டோர் மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியலையே. வரான். சப்பா, ஒரு செகண்டில் மாட்டி இருப்போம். இங்கேயே சுற்றின்னு இருக்கான் பார். டக்குன்னு இங்கே போகாமல் பைத்தியக்கார பையன். ஓகே
எத்தனை தடவை தான் இந்த பர்பிள் இருக்கிற இடத்துக்கே வர்றேன்னு தெரியல. சுற்றி சுற்றி அங்கேயே வந்துட்டுருக்கோம். இன்னும் இவனை நம்மளே ஃபாலோ பண்ணுறான் இந்த லியோன்றவன். வந்துட்டான் பார்த்துட்டானா? இல்லை இவன் நம்ம பின்னாடியே சுற்றுற மாதிரியே இருக்குது. சுற்றிக்கினே இருக்கான் இங்கேயே. இந்த இடத்துலயே ரவுண்டு போட்டுட்ருக்கான். ஐயோ எப்போ தான் இவன் போவான்னு தெரியலையே. ஓகே டக்கு டக்குன்னு ஓடு 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 ஓடு. எல்லோ கலரில் ஒருத்தன் இருக்காங்க. எப்படியாவது நீ இந்த கேமை முடிக்கணும். ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலரை கண்டுபிடிக்கணுங்க. அதுவே எனக்கு கிடைக்கல. எவ்வளோ நேரமாக நம்ம வந்து தேடிட்டுருக்கோம். கிடச்சா தானே. எவ்வளோ லேட் பண்ணுது பாருங்கள். டக்கு டக்குன்னு கிடச்சிதா டக்கு டக்குன்னு முடிச்சோமான்னு இல்லாமல் ரொம்ப நேரம் ஆகுது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. போர் அடிக்குது. பட் பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பிங்க்லாம் இருக்குது, ஆரஞ்சு. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்த மாதிரி இருக்குது. வந்திருப்போன்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு ஓடு. அதோ வந்துடுச்சு ஆரஞ்சு. பாடி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். இது உள்ள எல்லோ இருக்கா? இப்போ தானே பார்த்தோம் எல்லோ டோரு. இங்கே தான் இருக்கும். போயிட்டு டப்பு டப்புன்னு போயிட்டு பார்த்துட்டோம். ஐயோ வரான். போயிட்டானா? தெரியலையே என்னன்னு. போவோம் டக்கு டக்குன்னு போ. எல்லோ கலரில் பறஞ்சிக்கணுமா? அந்த லியோன்றவனும் நம்மளே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அப்போதுலேருந்து. ஓகே பரவாயில்ல. இந்த கேம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தனை வந்துட்டு அஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தார். இந்த கேமு ரோப்ளாக்ஸில் வந்துட்டு கலராக டை போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதான் போட்டிருக்கோம். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நீங்கள் அது மாதிரி இந்த எதாவது கேம் போடணுன்னா கேளுங்க, நான் போடுறேன். அடி ஒரு நிமிஷத்தில் மாட்டி இருப்போம். தப்பிச்சிட்டோம் எப்படியோ. ஓகே இந்த ஒரு எல்லோ கலர் ஓப்பன். அப்பாடி அது ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்ன இடம்? ஐயோ இது என்னன்னே தெரியலையே. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கு. கொச்சன்னு கம்பியாக இருக்குது. கம்பியாக பாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி போகணும்? ஏதோ தெரிஞ்ச மாதிரி போவோம். கரெக்டாக தான் போகிறோமா இல்லை என்னன்னு தெரியலையே. கரெக்டாக போகிற மாதிரி தெரியுது. சரி பார்ப்போம். ஆமாங்க ஐஸ் கரெக்டாக தான் போகிறோம். ஓகே சப்போ அடி ஜஸ்ட் மிஸ்டேக் கீழே விழுந்துருப்போம். கீழே விழுந்துருந்தா அவள் தான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கணும். என்ன ஒரு ஐயோ கீழே விழுந்துட்டோமா? திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் போகணும். ஓகே ட்ரை பண்ணுவோம். வேற என்ன, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்கே. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களாலையும் போக முடியும் கரெக்டாக. எல்லாம் வழி வந்துட்டு குழம்பிடும். கீழே விழுந்துகிட்டே இருக்கோம். ஏதோ லக்கில் தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே பொறுமையாக போவோம், அதான் நல்லது. எல்லாம் கீழே விழுந்துட்டோன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே வர வேண்டியதாகவே இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அந்த சைடில் 5 கம்பி 5 வே மாதிரி இருக்குல்ல, அது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் அது வழியாக தான் போகணும். ஐயோ கஷ்டப்பட்டு ஆடி திரும்பவும் கீழே விழுந்துட்டோமா? இது வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேங்க சார். ரொம்ப டைம் ஆச்சா, அதனால் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லியோன்றவனும் நம்மளே தான் இங்கே துரத்திட்டு இருக்கான். நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணுறான். இப்போ க்ரீன் கலரோட வாழை கண்டுபிடிக்கணும். அதுவும் ஒரு டாஸ்க்கு தான். கண்டுபிடிப்போம். ஓகே கண்டுபிடிப்போம். டக்குன்னு கண்டுபிடிக்கணுமே.
சரி, க்ரீன் கலர் வாழை வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்கணும். க்ரீன் கலர் வால் நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்த மாதிரி இருக்குது. திரும்பவும் வெளிலே வந்துட்டோம். திரும்பவும் உள்ளே போயிட்டு கண்டுபிடிக்கணும். அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வேற இருக்கான். ஐயோ, யாரா சுற்றி சுற்றி வந்து தொல்லை பண்ணினே இருக்கானே. எப்படியாவது மீட்டம் தச்சு எப்படியாவது இந்த கேமில் ஜெயிச்சிடணும். இந்த கேமில் ஜெயிக்கணும்னா லாஸ்ட்டில் நம்ம ஒயிட் கலரை வந்துட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த கேமில் ஜெயிக்க முடியும். ஒயிட் கலர் தான் இப்போ நமக்கான இது. ஓகே ஓகே ஓகே, வரான் தப்பிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது. ஓகே, ஓ அடுத்து க்ரீன் கலரு. இவன் வேறு சும்மா வந்துட்டே இருக்கான். கடுப்பாக இருக்கு. என்னதான் பண்ணுறதுன்னே தெரில. தெரியுதா, சும்மா வந்துட்டு போயிட்டுருக்கான். இவன்கிட்ட மாட்டாமல் இருக்கும். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பி வேறு இடத்துக்கு போவோம். தேடி போவோம். இல்லைன்னா அவன் வந்துட்டு நம்மளை பிடிச்சிருவான், வாய்ப்பு இருக்குது. அதனால் போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க? ஐயோ, சேஃப் ஜோன்கிட்டே வந்துட்டுருக்கோமே. ஓகே ஓகே, போயிட்டே இருப்போம். நிற்க வேணாம். நின்றாலே அவன் வந்துட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தானே இந்த இடத்த தாண்டி வந்தோம். அங்கேருந்து ப்ரெஷ்ஷை கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்தோமே. திரும்ப அங்கேயே வந்துட்டுருக்கோம். என்ன கதைனே தெரில. கடுப்பாக இருக்குது எனக்கு. எப்படி தான் இந்த க்ரீன் கலரை கண்டுபிடிக்குதுன்னே தெரில. கொஞ்சம் குரல் சேஞ்ச் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு மழை பெய்யறனால கொஞ்சம் ஒரு மாதிரியா தொண்டை ஒரு மாதிரியா இருக்குது. அதுதான். ஓகே, நம்ம க்ரீன் கலரை கண்டுபிடிப்போம். அந்த லியோன்னு ஒருத்தன் தானே, அவன் எங்கே போனானே தெரியலையே. நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தானே, அவன் தான். போகலாமா இல்லை வேணாமா? இப்போதைக்கு நிற்போம். என்ன பண்ணுறது? இதோதான் அங்கே போகிறாங்க தெரியுதா? அடா பாவி, மலத்துக்கு போயிருந்தோம்னா நம்ம சோழியை முடிச்சிருப்போம். இப்போதைக்கு நினைப்பான். போ டக்கு. ஐயோ, வரானா? ஐயோ, வரா. பார்த்து சேஃபு. சும்மா இவன் இந்த இடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கானே. நம்ம எப்படி போகிறதுனே தெரியலையே. ஐயோ, வந்துக்கிட்டே இருக்கானே. மாட்டிப்போமா? அப்பாடி, அப்படி போயிட்டான். ஓடுறா பரவானே. ஓடு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஒரு செகண்டில் தப்பிச்சோம்னா நம்ம சோழியை முடிச்சிருப்பான். கரெக்டாக தப்பிச்சிட்டான். இல்லைனா நம்மள அவுட் பண்ணியிருப்பான் அவன். ஒரு செகண்டில் அப்படியே ரெட்டோட வால்வில் வந்தனால ஜஸ்ட்டு அங்கே பாருங்க, ஒருத்தன் செத்துட்டாங்க. அவனமா நம்மளும் மாட்ட வேண்டியது. பட் பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஐயோ, இந்த இது எங்கே தான் யாரும் வந்துட்டு போயிட்டுருக்கான். எங்கே தான் இருக்குதுன்னே தெரியலையே. க்ரீன் ரொம்ப கடுப்பேத்துற நீனே. க்ரீனே எவ்வளோ இருக்க? க்ரீன் டோர் பர்பிள் டோர் கிட்டே இதோட நம்ம 5வது தடவை வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். சும்மா பர்பிள் டோர் கிட்டே வந்துட்டோம். அவனும் இங்கே தான் சுற்றுறான், பார்த்தீங்களா? பார்த்து போனோம். என்னதான் பார்த்து. ஓகே. வரான். இப்போதான் வரலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அது உள்ளே வந்துட்டான். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. எப்படியாவது பார்த்து போயிடணும். ப்ளூ கலர் கிட்ட வந்துட்டோம். இதுகிட்ட தான் க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரிலையே. இந்த பக்கம்தான் நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம்மா. இல்லை அவன் வரான். அவன்கிட்ட தப்பிக்கணும். வந்துட்டான். வரானா? இல்லை வரல. போ. ஏன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. பிங்க் கலர் வந்துடுச்சு. அப்படின்னா க்ரீன் கலர் இங்கே தான் இருக்கும். வரான். ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.